கிறிஸ்துவுக்கு எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவருடைய நல்ல பெயரிலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த புதிய நாளின் நன்மைகளை தேவன் கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். அது பரிசுத்த லூக்காயின் நற்செய்தி நூல் 18ஆம் அதிகாரம் 13வது வசனம். ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்து கொண்டு, தேவனே, பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும் என்றான். அன்புக்குரியவர்களே, நேற்றைய தினத்தில் ரியலைசேஷன் என்கிற ஒரு வார்த்தையின் அடிப்படையில் நாம் நம்மை உணர வேண்டும் என்று சொல்லி நேற்றைய தினத்திலே உங்களோடு தியானத்தில் பங்கேற்றேன். இன்றைக்கு செல்ஃப் ரியலைசேஷன், தன்னை உணர்தல் என்கிற ஒரு காரியத்திற்கு வருகிறேன். இங்கே நாம் அழகாக இந்த பகுதியை நாம் வாசிக்கும் பொழுது பாருங்கள், 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். 2 பேர் ஆலயத்திற்கு போகிறார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் நின்று அவன் தன்னை புரிந்து கொண்ட விதமாக உயர்வின் சிந்தையிலே அவன் மையமிடும் பொழுது அவன் மற்றவர்களைப் போல நான் இல்லை என்பதை அவன் சொல்லுகிறான். மற்றவர்களோடு அல்லது ஆயக்காரனோடு தன்னை ஒப்பிடுகிறான். ஆனால் இந்த ஆயக்காரன் பரிசேயனோடு தன்னை ஒப்பிடவில்லை. தன் நிலையை ஆராய்ந்து பார்க்கிறான், தன் நிலையை சீர்தூக்கி பார்க்கிறான். அவனுடைய உணர்தல் எப்படி வருகிறது என்று சொன்னால் பாருங்கள், கண்களை வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்து கொண்டு, தேவனே, பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும். அவன் முற்றுமுடிய அவனுடைய உணர்தல், செல்ஃப் ரியலைசேஷன் எங்கே வருது? ஐ அம் எ சின்னர். ஆண்டவரே, நான் பாவி, நான் உம்முடைய சமூகத்தில் வருவதற்கு நான் தகுதியற்றவன். ஏசாயாவும் கூட ஆலயத்தில் வரும்பொழுது, ஐயோ, நான் அதமானேன், நான் அசுத்த உதடுள்ள மனுஷன், அசுத்த உதடுள்ள ஜனங்கள் மத்தியில் வாசமாக இருக்கிறேன். மோசே ஆண்டவரை சந்திக்கும் பொழுது, நான் திக்குவாயன், மந்த நாவு உள்ளவன், நான் எப்படி? இறைமையா சொல்லும் பொழுது, நான் சிறுபிள்ளை, நான் எப்படி? அங்கே இந்த செல்ஃப் ரியலைசேஷன், தன்னை உணர்ந்து பார்க்கிற செயல்பாடு நம்மை சீர்தூக்குகிறதாகவும் மேன்மைக்குள் கொண்டு வருகிறதாகவும் காணப்படுகிறது. இங்கே நாம் வேதத்தில் வாசிக்கும் பொழுது, அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் சென்றான் என்று சொல்லி 14வது வசனத்தில் நான் பார்க்கிறோம். உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான். அன்புக்குரியவர்களே, என் நிலையை சரியாய் உணர்ந்து ஆண்டவரத்தில் கொடுக்க வேண்டும். அப்படி கொடுக்கும் பொழுதுதான் நான் எங்கே இருக்கிறேன், எங்கே இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள முடியும். ஒரு கதையை நான் வாசித்தேன். ஒரு காட்டில் ஒரு பெண் சிங்கம் குட்டியை ஈனும் பொழுது அது இறந்து விட்டது. இந்த புதிதாக பிறந்த இந்த சிங்கக்குட்டிக்கு என்ன செய்வது என்று சொல்லி தெரியவில்லை, தடுமாறியது. அப்படியே போயிட்டு இருந்தப்போ வழியில் ஆடெல்லாம் மேய்ஞ்சிக்கிட்டு இருந்து அந்த ஆட்டோடு சேர்ந்து போயிடுச்சு. அந்த ஆடுகள் தங்குற இடத்துலையே தங்கி கொண்டது. அது ஆடுகளைப் போலவே காலப்போக்கில் புல்லை தின்னவும் இலைதலைகளை தின்னவும் அது கற்றுக்கொண்டது. அதனுடைய வாழ்க்கை அப்படியே போய்கொண்டது. ஒரு முறை வேறொரு சிங்கம் அந்த பகுதிக்கு வந்தது. ஆடுகளை பார்த்து அடித்து சாப்பிடலாம் என்று யோசித்த பொழுது, அங்கே அதற்குள்ளாக இருந்த இந்த சிங்கக்குட்டியை பார்த்து, ஏய், நீ ஏன் அங்கே இருக்கிறாய் என்று சொல்லி கேட்டது. நான் தான் இவர்களுடைய கூட இருக்கிறேன், நாங்களாம் ஒன்று என்று சொல்லி சொன்னது. அவங்கள போலவே தானே நான் இருக்கிறேன் அப்படின்னுச்சு. எவ்வளவோ விதங்களிலே இந்த சிங்கம் அந்த குட்டியை பிரித்தெடுப்பதற்காக புல்லை தின்ற நிலைமையை மாற்றி, இலையை தின்ற நிலைமையை மாற்றி, மாமிசத்தை தின்னும் வழிக்கு கொண்டு வருவதற்காக அது பல முயற்சிகளை மேற்கொண்டது. ஒன்றும் பலனளிக்கலை. சரி, நீ வா, நாளைக்கு நீ ஆட்டோட மேய வரும்பொழுது நான் ஒரு இடத்துக்கு உன்னை கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லி கூப்பிட்டு போய் தெளிந்த நீரோடையிலே கொண்டு போய் அதனுடைய முகத்தை காண்பித்தது. இதுதான் உன்னுடைய முகம். ஆடுகளின் முகத்தை பார்த்தாயா, அது எப்படி இருக்கிறது? அதனுடைய சப்தத்தை கேட்டாயா, அது எப்படி இருக்கிறது? ஆகவே நீ புல் தின்கிற ஆடு அல்ல, புல்லை தின்கிற ஆட்டை தின்கிற சிங்கம் என்று சொன்னது. அன்புக்குரியவர்களே, அப்பொழுதுதான் அந்த சிங்கம் உணர்ந்து, அந்த சிங்கக்குட்டி உணர்ந்து ஒரு கம்பீரமாக ஒரு சப்தத்தை கொடுத்தது, தான் யார் என்பதை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லி. இன்றைக்கு இங்கே ஆயக்காரன் தான் யார் என்பதை உணர்ந்திருந்தான். இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த உலகத்தில் வாழும் பொழுது நாம் யார் என்பதை உணர்ந்திருக்கிறோமா? நீங்களும் நானும் ஆண்டவருடைய பிள்ளைகள், ஆண்டவர் தருகிற நித்தியத்தை சொந்தரிக்க அழைக்கப்பட்டவர்கள். அதற்கேற்ற ஆயத்தங்களை மேற்கொள்ள ஆண்டவருடைய பிள்ளைகளாக வாழ அர்ப்பணிப்போம்.
நம்மை உணர்ந்து ஆண்டவரை ஒப்புக் கொடுப்போம். கடவுள் நம்மை புது படைப்பாக மாற்றி நம்மை வழிநடத்துவார். ஜெபம் செய்வோம். பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நாளுக்காய் இந்த வேலைக்காய் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய நிறை கிருபைகளை எங்களுக்கு கொடுத்து உம்முடைய சத்துவத்தை பெற்று சாட்சி பெற உதவி செய்யும். எங்களை ஒரு விசையாய் உம்முடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். காத்துக்கொள்ளும். இயேசுவின் ஜெபிக்கிறோம். ஜெபங்கள் பிதாவே, ஆமென்.